உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிறணும். எண்ணெய் 50 மில்லி ஊற்றிக்கிறணும். கடலை உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறணும். ஒரு வெங்காயம், ஒரு கார மிளகா, தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கிறணும். கொஞ்சோண்டு ஜீரகம் போட கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறணும். அரை வேக்கடை ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிறணும். வேக வச்ச உருளைக்கிழங்க ஸ்பூனில் நல்லா நசுக்கிக்கிறணும். ஆனியன் தக்காளி நல்லா வெந்துருச்சு. நசுக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கிறணும். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். நல்லா நசுக்க உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கிக்கிறணும். திருவி வச்சுருந்தா காமூடி தேங்காயை போட்டுக்கிறணும். தேங்காய் பூ தான் போடணும். உருளைக்கிழங்கு நல்லா பரட்டி விட்டுக்கிறணும். உருளைக்கிழங்கு பொடிமா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிற வேண்டியதான். நல்லா சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ஆயிலை ஊற்றி இறக்கி வச்சிட வேண்டியது தான். பொடி மாஸ் ரெடி.